மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் பாருங்க. சரி, எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன படிச்சுட்டு வந்தீங்க இன்னைக்கு? எல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. பரமேஸ்வரியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்க உங்க முகத்தை காட்டுங்க ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்ன படிச்சீங்க? எல்லாத்தையும் படிச்சு சொல்ல சொன்ன. என்ன பக்கம் படிச்சீங்க இன்னைக்கு? எல்லாம் பயிற்சி போயிட்டு இருக்குது. கம்பன் திருமாறன் வந்திருக்காரு. ஐயா, எனக்கு இடுப்பு வலி, இடுப்பு அதிகமா வலிச்சதுங்க ஐயா. நேரத்துல இருந்து படுத்தா இருக்கேன். அந்த முருங்கைக்கீரை வாய் வாட்டுக்குங்க ஐயா. முருங்கைக்கீரை சாப்பிட்டு இடுப்பு கொஞ்சம் வலி இருக்கு. இடுப்பு வலிக்கும் முருங்கைக்கீரைக்கு என்ன சம்பந்தம்? முருங்கைக்கீரை சாப்பிட்டா இடுப்பு வலிக்குமா? யார் சொன்னாங்க? ஐயா, முருங்கைக்காய் வாயுன்னு சொல்லுவாங்க. ஆனா கீரை யாரு ஆதாரம் இருக்குதா? முருங்கைக்காய் வாயுன்னு ஆதாரம் இருக்கு. எத்தனை பேர் சாப்பிட்டு எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க? நேத்து நான் சாப்பிட்டேன்பா பரமேஸ்வரி. சாப்பிட்டு மோஷன் இன்னைக்கு வந்துருச்சு. நேத்து வரல, இன்னைக்கு இல்ல. முருங்கைக்காய் சாப்பிட்டு எத்தனை பேர் ஆதாரத்தை கொடுங்க. சும்மா முட்டாள்தனமா பேசக்கூடாது. முருங்கைக்காய் சாப்பிட்டா வாயுன்னு ஆதாரத்தை கொடுங்க. எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு சொல்லுங்க. மொத்தம் எத்தனை பேர் செத்து போனாங்க? 100 பேர் சாப்பிட்டு 100 பேர் செத்தாத்தான் அது முருங்கைக்காய் மோசம். 100 பேர் சாப்பிட்டு 100 பேர் செத்தாத்தான் கீரை மோசம். புரியுதா? அப்ப உள்ளே இருக்கிற பழைய பிரச்சனை. முருங்கைக்காய் யார் சொன்னாங்க? எங்கிட்ட எல்லாம் கேட்கணும், தொலைபேசி வேண்டி கேட்கணும். முருங்கைக்கீரை சாப்பிட்டு அவங்க வரல லைன்ல. காலையில அவங்க வரலப்பா, அதனால. வலி இருக்கா உங்களுக்கு? என்ன வலி? இடுப்பு வலியா? ஆமாய்யா. எப்படி இடுப்பு வலி வந்துச்சு? நல்லா தான் இருந்தது. நல்லாதான் இருந்தது. சாயங்காலத்துல இருந்ததா இடுப்பு வலி. என்ன பண்ணீங்க? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. முருங்கைக்கீரைக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது சார். உள்ள இருக்கிற விஷம் வெளியே வருது. படுத்துருக்கீங்களா? ஓய்வா இருக்கிறீங்களா? ஆமாய்யா, அந்த முருங்கைக்கீரை கஞ்சி அதுக்கு எதுக்கு? அததான் சாப்பிட்டேன். வேற ஒண்ணுமே நான் சாப்பிடல. அப்ப நீர்பயிற்சி பண்ணுங்க. அப்ப அதுலதான் நீர்பயிற்சி போடுங்க, சரியாயிரும். சரியா? அது வெளிக்கு போயிடுச்சா? என்னய்யா? கழிவறைக்கு போனீங்களா? வெளிக்கு போனீங்களா? கழிவுக்கு போனீங்களான்னு கேக்குறேன். மலம் போச்சான்னு கேக்குறேன். போச்சுங்கய்யா. அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீர்பயிற்சி பண்ணுங்க, சரியா போயிடும். அது உள்ளே இருக்கிற விஷத்தெல்லாம் வெளியெடுத்து வலி உண்டாக்கும். உள்ளே இருக்கிற விஷத்தை வெளியே எடுத்து ரத்தத்துல கலக்க வலி உண்டாக்கும். மின்னத்து வலியா? அது வலி மின்னத்து மாதிரியே வலிக்குதா இல்ல எப்படி? பழைய வலி வலிச்சதுங்க ஐயா. அப்புறம் இப்ப குறைஞ்சிருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. படுத்தா இருக்கேன். எந்திரிச்சு உட்காருங்க பாக்கலாம். எந்திரிச்சு உட்கார்ந்தா வலிக்குதா? ஆமையா. காட்டுங்க, படத்தை காட்டுங்க. எந்திரிச்சு உட்காருங்க. நடக்கும்பொழுது வலிக்குதா? ஓய்வு எடுத்துக்க. அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ண? நீர்பயிற்சி பண்ணி பசலை உண்டாக்குங்க. நீர்பயிற்சி பண்ணி பசலை உண்டாக்குங்க. ஒண்ணும் பண்ணாது. அது வந்து பழைய கழிவுகளை பண்ணு. நோய் வரும், புண்ணு வரும், இன்னும் நிறைய வரும். இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் பண்றப்ப உள்ள இருக்கிற விஷம்ல தோல் நோயா வரும், இடுப்பு நோயா வரும், தலைவலி நோய் வரும், உடம்பேக்கு புண்ணு வரும். உடம்பேக்கு என்ன வரும்? உடம்பேன்னு என்ன வரும்? 19ஆம் பாடத்தை படிச்சீங்களா? 19ஆம் பாடத்தை சொல்லியிருக்கோமே இல்லையா? படிச்சீங்களா? யாராவது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 நாளா? என்ன பண்ணி 10ஆம் பாடத்துல என்ன சொல்லி இருக்குது? 10ஆம் பாடத்தை படிக்க சொன்ன. எப்பவோ படிக்க சொன்னேன். 10ஆம் பாடத்தை என்ன சொல்லி இருக்குது? அதுல இந்த மாதிரி சுத்தம் செய்கிறப்ப என்ன நடக்கும்? நோய் மாறி தோன்றி என்னது? அது மறைந்து விடும். இந்த மாதிரி இயற்கை பயிற்சி 4 தடவை வரலாம், 5 தடவை வரலாம்னு சொல்லி இருக்குது 19ஆம் பாடத்தை. அதெல்லாம் படிக்கிறீங்களான்னு கேக்குறேன். உங்களுக்கு அலைவரிசை சரியில்லை. முதல்ல உங்க அலைவரிசை மாத்துங்க. நல்ல தரமான அலைவரிசை போடுங்க. 5G போட வேண்டியதானே? 5G அலைவரிசை கேட்கலையா? எங்க கேக்குது? 5G அலைவரிசை மாத்துங்க. செல்போனே விட்டு எடுக்குது. பதிவே தப்பா ஆகுது. அப்ப நான் பேசுறது தெளிவா எடுக்குதா இல்லையா? இந்த மாதிரி வரணும். 5G போடுங்க. 5G மாத்துங்க எல்லாருமே.
செல்போன் 5G தான் இருக்கணும். சரிங்க ஐயா. 4G 3G எடுக்காது. ஐயா முந்தான நாள் தான் ஐயா பணம் போட்டேன். 5G போன் உங்களுக்கு 5Gன்னு கேட்கறேன். போன் 5G இருந்தா தான் வேலை செய்யும். தம்பி நேரமாகுது. அதெல்லாம் கேட்டு முடிவு பண்ணுங்க. வகுப்பு நேரத்துல அடுத்ததுக்கு போங்க. 5G தான் வேலை செய்யும். இப்போ நான் 5G தான் நெட் கொடுத்துருக்குறேன். எனக்கு நெட் இருக்கிறனால நேரடியாக எனக்கு வந்து என்ன இருக்குது, நான் நேரடி ஃபைபர் நெட் போட்டிருக்கனால நான் பேசிட்டு இருக்கிறேன். தெளிவா இருக்குது, அமைதியா இருக்கிற, சுத்தி யாரும் கிடையாது. அப்ப 4Gங்க ஐயா. அதான் எடுக்காது அதெல்லாம். அப்ப தெரியவே எடுக்காது அதெல்லாம். 5G மாத்துங்க. 5G போனை உடனே மாத்திட்டு 5G போட்டு வாங்க. எல்லாம் தெளிவா இருக்கணும். கரகரன்னு இருந்ததுன்னா எது இங்கிருந்து ஏமா எங்கேயோ இருந்து பாக்குறேன். உடம்பு எப்படி இருக்குது இங்க இருந்து இது பார்த்து கரெக்ட் பண்றேன். எவ்வளவு சாதாரண விஷயம். இவ்வளவு அறிவியல் வளர்ந்துருக்கு நமக்கு. இல்லாட்ட படம் எடுத்து அனுப்புங்க. இடுப்புலாம் எப்படி நடக்கிறீங்க அப்படிங்கிறது படம் எடுத்து அனுப்புங்க. ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து படுத்திருக்கிறது, காலு கை இடுப்பு வலி நடந்து காட்டி ஒரு படம் எடுத்து அனுப்புங்க. கலைஞால அனுப்புனாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் படம் எடுத்து அனுப்புங்க. நிலவரத்தை பேசணும் இல்ல, தொலைபேசி பண்ணி இந்த மாதிரி வடிக்குதுங்க ஐயா அப்படின்னு கேட்கணும். படுத்திருக்கிறேன் எதுவுமே பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம்? சரிங்க ஐயா. எதுவுமே தொடர்பு இல்லாம இருந்த பயிற்சி பண்றீங்க, சரி. அதுக்கு நீர் பயிற்சி பண்ண சரியா போயிடும். இந்த மாதிரி வழி வர்றப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 19ஆம் பாடத்துல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்க, இந்த மாதிரி அகத்தூய்மை செய்கின்றப்போ உள்ளே இருக்கிற வழி வரும். இப்ப எடை எவ்வளவு குறைஞ்சது பாத்தீங்க? பாத்தையா எவ்வளவு ஐயா? 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. எத்தனை நாள்ல? 2 நாள்லயா? 3 நாள்லயா? இந்த 3 நாள் 1/2 கிலோ. இப்ப மொத்தம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? மொத்தம் நீங்க பயிற்சிக்கு வர்றப்ப எவ்வளவு இருந்தது? வர்ற 6ஆம் தேதி என்ன இருந்தது? 6ஆம் தேதி எவ்வளவு இருந்தது? இன்னைக்கு தேதி 24 25 ஐயருங்க ஐயா பாக்குறேன். 15 19 நாள் ஆச்சு. இதெல்லாம் எழுதி வைக்கிறது இல்லையா? கையில ஒரு குறிப்பு எடுத்து இன்னைக்கு பார்த்தேன், எதுவுமே பண்றது இல்ல. ஐயா ஐயா எழுதி வச்சிருக்கேன் ஐயா, பாக்குறேன். பக்கத்தால வச்சுக்க வேண்டாமா? டக்கு 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 இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு வந்து கேட்கறப்ப எல்லாம் பக்கத்தால இருக்கு. என்ன பண்ணீங்க? இன்னைக்கு 24ஆம் தேதி இது பண்ண எடை குறைஞ்சிருக்குது. 25 இது பண்ணியிருக்கிற, காலையில இருந்து 25ஆம் தேதி கூப்பிடுறேன், காலையில இருந்து இது நடந்தது. அதெல்லாம் எனக்கு புள்ளி விவரம் வேணும். சும்மா உட்காந்துட்டு கதை கேசிட்டு போகக்கூடாது, புரியுதா? ஒரு ஆண்டு நீங்க படிக்க போறீங்க. 12 ஆண்டு, இதுல எல்லாருமே 12 ஆண்டு மாணவர்கள். அதெல்லாம் ஒரு ஆண்டு படிக்க போறீங்க. 20 நிமிஷம் தான். அப்ப ஒரு ஆண்டுல எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை படிப்பாகுது, எல்லா சந்தையும் எப்ப வேணா கேட்டுக்கலாம். எல்லாருமே அப்படித்தான். 44 இருந்தேயா முதல் நாள். இப்ப வந்து 42.25 கிலோ ஐயா. சரி. அப்புறம் இடுப்பு அந்த 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 L4 அந்த கடைசியில வால் எலும்பு கீழே இருக்கிற வால் எலும்புல தான் வலி. அவ்வளவுதான். அந்த வலி, அந்த எடை குறையிறப்ப அந்த வீக்கம், அந்த கழிவு நீங்கினா தான் அந்த வீக்கம் குறையும். அது ஏதோ கழிவு சேர்ந்து இருக்குது, அது கரைச்சிருக்கலாம், வந்திருக்கலாம். வலி அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வலி அதிகமாக எப்படி ஆகும்? உடம்புக்கிற கழிவு நீங்கிறப்ப எப்படி வலி அதிகமாக? ஏதாவது நடந்திருக்கும், அந்த இடத்துல வலி பிடிச்சிருக்கு, பேசாம படுத்துட்டீங்க, சரியா? அதோட தப்பு கிடையாது. அப்ப ஓய்வுல இருங்க. ஓய்வுல இருந்து அதுக்கு தான் நடக்கக்கூடாது. நீங்க எப்ப நல்லா இருக்கு, நடக்கக்கூடாது, போகக்கூடாது. எப்போ சொல்றப்ப நடக்கணும், போகணும். சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப ஏதாவது பிடிச்சதுன்னா கீரை, உலகத்திலே தலை சிறந்தது கீரை தான், புரியுதா? நமக்கு எளிமையா இருக்குது முருங்கைக்காய். முருங்கைக்கீரை நல்லா சுத்தமாகும். அப்ப நீர் பயிற்சி பண்ணீங்க. அதே மாதிரி 3 நாள் போடுங்க, 72 மணி நேரம் போட்டு. நீர் என்பது பசலை உண்டாக்குறதுக்கு. என்ன உண்டாக்குறதுக்கு? பசையை உண்டாக்குறதுக்கு. உள்ள கிரீஸ் போடுறீங்க. அந்த 72 மணி நேரம் கிரீஸ் போடுறீங்க. 72 கிரீஸை போட்டு தான் நீங்க வர்றீங்க, சரியா? கம்பம் திருமானார் போயிட்டாரு அவரு. பாருங்க, கம்பம் திருமார் வந்தாரு, போயிட்டாரு. அவருக்கு தெரியும் என்ன பண்றாருன்னு தெரியும் அவருக்கு. அவரு 15 நாள் அந்த நீர் பயிற்சி பண்ணிட்டு ஒரு நாள் அதை முடிக்கிறாரு. நீங்களும் போடலாம். அந்த வலி குறையறதுக்கு போடு, ஒன்றும் பண்ணாது. அந்த நாக்கில் ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா உங்க குடல் சுத்தமாயிட்டே வருது. குடலை பழக்கிறோம். இது கீரைக்கும் காய்க்கும் பழக்கப்படுத்தணும். கீரைக்கும் கீரை காய் தனிக்க பழக்க. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அந்த நீர் விரதம் எடுக்கும்போது அந்த இனிப்பு உருண்டை சாப்பிட சொன்னீங்க, உருண்டை. அது இப்ப 3 நாளா நீர் பூச்சி வந்துருச்சுயா, டிஸ்டர்ப் பண்ணுது. நான் இவ்வளவு நாள் இனிப்பு சாப்பிட்டது இல்ல. அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வேணா விட்டுருங்க, ஓரமா தள்ளி வைங்க, நீர் பயிற்சி பண்ணுங்க, புரியுதா? ஓரமா வைங்க. அது வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியுது இல்ல, விட்டுருங்க. பசி தாகத்தை கட்டுப்படுத்துறீங்களா இல்லையா?
நான் அந்த உருண்டையும் சாப்பிட்றதில்ல, கண்டிப்பா. மரண்டையும் சாப்பிட்றதில்ல, எதுவும் சாப்பிட்றதில்ல. பயிற்சிக்கு தான் கொடுத்தது. இல்லை ஓரமா தள்ளி வைங்க. ஜீரண நீர் நின்றுச்சுன்னா விட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஏற்கனவே 50 வருஷம் சாப்பிட்டீங்களா, அதை வெளியெடுக்கிறதுக்கு தான் 24 மணி நேரத்துக்கு, அப்புறம் 48 மணி நேரத்துக்கு, 72 மணி நேரத்துக்கு இப்படியெல்லாம் கொடுக்கறது. இதுக்கு அதுக்கு வரைக்கும் நீர் பசலை பண்ணணும். நீரை அறிந்து நீர் மருந்து மாதிரி இருந்து பசலை உண்டாக்கணும். என்னது பசலை உண்டாக்கணும், கரைச்சி எடுக்கணும், கொழுப்பை கரைக்கணும். பழைய மருந்து எடுக்கணும். உள்ள இந்த சரிங்க. பழைய மருந்து அந்த வேலையை பண்ணுது. ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுருக்கீங்க, இதெல்லாம் ஓல்டு பழைய மருந்து கரைச்சி எடுக்கணும். அந்த 72 மணி நேரத்துல எவ்வளவு கரைச்சி கரைச்சி வெளியே போகும் தெரியுமா? அப்போ ஓய்விலிருந்து செய்ய வேண்டும். அது நீங்க கை கால் வலி இருக்கிறவங்க, உங்களை வந்து எந்த அமைதியா இருக்கணும். நீ படுக்க ஓய்வு 365 நாள் ஓய்வு தான். நீங்க நொண்டி அடிக்கிற வரைக்கும் மிதிவண்டி சருன்னு ஓட்டுற உங்களுக்கு என்ன வண்டி நொண்டி அடிக்க என்னென்ன எதிர்பார்க்குன்னு அது வர்ற வரைக்கும் கடுமையான ஓய்வுல தான் இருக்கணும். இது பேரலிசிஸ் சேர்ந்தது, வாத நோய் சேர்ந்தது, சாதாரண விஷயம் அல்ல. அது நிமிந்திட்டு வரும். அது ஓய்வுல தான் பண்ணணும். சுத்த காற்று, சுத்த நீர், நல்ல இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. நல்ல சீக்கிரம் முன்னேறும். சரி, உங்களுக்காக 19ஆம் படத்தை படிக்கிறோம். 19ஆம் படத்தை எடுங்க. 19 பாடம் ஐயா. பிறைநுதல் 19ஆவது பாடத்தை எடுங்க. பிறைநுதல் எஸ் எடுத்துட்டேன். 19ஆம் படத்தை எடுங்க. அதை அப்படியே பாருங்க. தமிழ்ல இருக்குது பாரு, ஆங்கிலத்தில் இருக்கும். சிஎஸ் பிள்ளைங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுறாரு. அது என்ன நடக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையின் தத்துவம். அதுதான் சிஎஸ் பிள்ளை. உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது. 19 ஐயா, 19 பதிவு வரலையா ஐயா? 143. 143. உயிர் என்பது ஒரு சக்தி, தமிழாக்கம். இல்ல சத்தமா படிங்க. படிங்க ஐயா. உயிர் என்பது ஒரு சக்தி, படிங்க. யார் ஐயா படிக்க சொல்றீங்க? நான் படிக்கட்டுங்களா? நீங்களே படிங்க. எல்லாரும் படிக்கணும். உங்களுக்கு ஒரு 10 வரி படிங்க, மற்ற எல்லாரும் படிக்கட்டும். உயிர் என்பது ஒரு சக்தி. ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது. வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது. நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும். உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம் உடல் நமக்கு சொந்த டாக்டராக இருக்கிறது. இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றவை. இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத பல பொருட்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். இந்த விஷயங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. கடுமையான விஷயங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாக, வயிற்றுப்போக்கு மூலமாக முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது. இந்த விஷயங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடலில் சேர்ந்து விடுகின்றன. இவை கல்லீரல், கிட்னிகள், கணையம் ஆகியவற்றில் தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன. உணவை அடிக்கடி உண்ணுவது சீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்கின்றது. இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷப்பொருட்களை வெளியேற்றுவதில் தாமதமோ தடங்கலோ ஏற்படுகிறது. இதனால் விஷப்பொருள் உடலில் தேங்கி அதிகரிக்கிறது. உடலில் சேர்ந்த விஷப்பொருள்களை 2 வழிகளில் வெளியேற்றலாம். முதலாவது, அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது. இருவேளை உணவுகளுக்கு இடையில் 5 மணி நேரமாவது நீரை தவிர வேறு எதுவும் உண்ணக்கூடாது. இரண்டாவது, சுமார் 2 வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு மேற்கொள்ளுதல். நமது முன்னோர்கள் ஏகாதேசி, அமாவாசை, கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணா நோன்பை ஏற்படுத்தியது இதனால் தான். உடலில் உள்ளே சேரும் விஷப்பொருட்களை குறைக்கும் இன்னொரு வழி, சமைத்த உணவை முடிந்தவரை ஒதுக்குவது. இயன்றவரை பச்சை காய்கறிகள், கொட்டைகள், பழங்கள் முதலியவற்றை உண்ணவும். படிப்படியாக அசைவ உணவுக்காரர்கள் சைவ உணவிற்கு, சைவ உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவிற்கும், பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பழ உணவிற்கு படிப்படியாக மாற வேண்டும். இல்லையா? இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் போது 2, 3 அல்லது 4 மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும். இது உடல் பழைய சேர்ந்துவிட்ட விஷப்பொருள்களை வெளியேற்றுவதற்காக காண்பிக்கும் நோய் போன்ற அறிகுறிகளாகும். முழு உபவாசம் ஓயும் இந்த காலத்தில் தேவை. இந்த விஷமாந்தல் காலத்தில் உடல் தன்னிடம் சேர்த்துவிட்ட பழைய விஷங்களை நீக்கி முடித்தவுடன் உடல் புத்துணர்ச்சி பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடந்த காலத்தில் தம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள்,
ஸ்டைராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள், ஆன்டிபயாட்டிக்ஸ், ஆன்டிவைரஸ் இன்ஜெக்ஷன் போன்றவை இந்த விஷமாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன. பல விஷமாந்தி காலங்களில் தேவைப்படலாம். பல தடவை இதை நம் எடுக்கலாம், பல தடவை தேவைப்படும் இந்த விஷமானது நம் நம் உடலில் உடலில் சேர்ந்துவிட்ட பழைய விஷங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்வு பெறும். ஆசிரியரின் குறிப்பு. வெங்கடேசன் என்ன சொல்றாரு இதை பத்தி? குறிப்பு அறிஞர் C.S. பிள்ளை அவர்கள் அனுபவ அனுபவபூர்வமாக எழுதியிருக்கும் மேலே உள்ள குறிப்பை நான் உன் வாசகர்களிடம் உபயோகத்திற்காக தமிழில் நான் என் கொடுத்திருக்கிறேன். வாசகர்களுக்காக வெங்கடேசன் சொல்றாரு, ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லி இருக்காரு, நான் என்ற வாசகர்களுக்காக சேர்த்தி வைக்கிறேன், இதை பார்த்துக்குங்கன்னு சொல்றாரு. சொல்லுங்க. ஆமா, தமிழில் கொடுத்திருக்கிறேன். உணவு இல்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இப்புத்தகத்தின் வெவ்வேறு பகுதிகளோடு மேற்படி செய்தியும் ஒப்பிட்டு பார்த்து என் வாசகர்கள் பயனடைய வேண்டும். இத என்ன பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் டக்குனு 19ஆம் பாடத்தை எடுத்து படிச்சு பார்த்துட்டு அதோட பொருத்தி பார்க்கணும். 19ஆம் பாடத்துல என்ன வெங்கடேசன் பாருங்க, இப்ப உலகத்தரத்துல இருக்கிற யாரார் எழுதுறாங்களோ அத்தனையும் கொண்டு வந்து உள்ள சேர்த்தி உனக்கு எங்க சந்தேகம் வந்து நேரம் 19ஆம் பாடத்துக்கு வந்துடணும். 10ஆம் பாடத்தை என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் 5ஆம் பாடத்தை படிக்கணும். 5ஆம் பாடத்துல சந்தை வந்தா 10 இப்படியே பார்த்துட்டு நீண்ட நாள் உலகத்திலேயே நீண்ட நாள், அதாவது பலகீனமான நீண்ட நாள் உதவி நாடக்கூடிய ஒரே ஜென்மம் மனித ஜென்மம் தான். ஒரு நாள் அது தீரவே தீராது. 95 வயசுல சந்தேகம் வரும். என்ன பிறவி விடுதல் எப்ப வரும்? 100 வயசுல சந்தேகம் வரும். அப்ப எங்க போவீங்க? இங்கதான் வந்தாகணும், அகத்தூய்மையில வந்தாகணும். தவம்னாவே ஜீரணீரை நிறுத்துறதான் தவம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மத்தெல்லாம் அவம் செய்வார் ஆசையில் பட்டு. இந்த ஜீரண நீரை நிறுத்த தெரியாத முண்டங்கள் நானும் அப்படித்தான், தெரியாதனால எல்லா தவறும் நான் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, அங்க நடக்க டெல்லியில போராட்டம் நடக்குது பாருங்க, இந்த ஜீரண நிறுத்த தெரியாதனால அத்தனை போராட்டம் நடக்குது. எத்தனை பேர் சாவான்னு தெரியாது, எல்லாம் மனிதர்களா மக்களான்னு தெரியாது. அந்த மாணவர்களை போட்டு அடிச்சு கொள்றத பார்த்தா இவனுங்களை என்ன நடத்துறான்னு பிரிட்டிஷ்காரங்க கூட இப்படி கொலை பண்ண மாட்டாங்க, அப்படி அடிச்சு சாவடிக்கிறானுங்க. எல்லாரும் கையில அந்த ஒரு பெண்ணை ஓங்கி அடிக்கிறான் பாருங்க, கொடுமை. அதெல்லாம் ஒரு பெண்ணு நின்று இருக்கிற பெண்ணென்று பாராமல் ஒரு ஐஜியா என்ன இளவு, அவனுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும். அவனுக்கெல்லாம் என்ன இவனுக்கெல்லாம் கொடுத்துருக்க காரணம் இந்த காவல்துறை பண்றான். இதெல்லாம் வெள்ளக்காரனோட சிஸ்டம். தப்பா எழுதி வச்சு நாட்டை நாசம் பண்றேன். அதான் இந்த குருகுல கல்வி, செய்முறை கல்வியும் குடவோளம் ஒழுக்கமே இல்லாத மாட்டுச்சாணிகளை தான் உட்காந்துருக்கானுங்க. இங்க தமிழ்நாட்டிலயும் மாட்டுச்சாணி, டெல்லியிலும் மாட்டுச்சாணிக்கு தான் உட்காந்துருக்கேன். எவனுக்கு இந்த ஒழுக்கம் பண்பு நாகரிகம் கூத்தாடி நாட்டுல இங்க நடத்திட்டு இருக்கிறது கூத்தாடிட்டு இருக்கானுங்க. ஒரு பசங்க எல்லாம் போராடுறது என்னன்னு கேட்க வராம, ஒரு கல்வி அமைச்சர் வராம, முதலமைச்சர் இறங்கி கேட்காம, அங்க டெல்லியில அவன்டானா ஏசியில உட்காந்துட்டு இருக்கிற எல்லாம் நம்ம 140 கோடி மக்களையும் கோமாளிகளா நினைக்கிறாங்க. என்ன கொடுமடா சாமி, என்ன நாடா இது? உலகத்துல இப்படி ஒரு கேவலமான நாடுங்க கிடையாது. அவன் உயர கொடுத்து வெள்ளைக்காரங்கிட்ட காப்பாத்தி கொடுத்துட்டு போனா, கையில துப்பாக்கி வச்சுட்டு மக்களை வேட்டாட. அந்த பசங்க மேல அவ்வளவு குண்டுகள் அடிச்சிருக்கானுங்க, ரப்பர் குண்டு, கொடூர தாக்குது. இதெல்லாம் உலக அளவு தடை செய்யப்பட்டது. எப்படி இப்படி வந்தானுங்க? ஒரு தீவிரவாதி ஏன்டா அந்த அவ்வளவு மக்கள் அமைதி வழியில போராடுகின்ற பொழுது, உண்ணாநோன்பு போராளி இருக்கும் பொழுது எப்படி இப்படி தடி தூக்கிட்டு வர்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. காந்தியடிகள் வேற யாரும் கை வச்சதே இல்லையே. ஏன் சோனம் வாங்சு அடிச்சு கொள்றது? ஏன் அந்த பிஜேபி தலைவர் கை வைக்கிறா பாக்கல நீங்க? என்ன ஆகும்? இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு மாணவர்கள் அமைதி அவனை கைது பண்ண ஆயுதம். அவன் சொந்த பிரச்சனைக்காக, தேர்வில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்வதற்காக உண்ணாநோன்பு எடுத்துட்டு அந்த பகுதியில் உட்காந்து போராடிட்டு இருந்தா, இந்த நாட்டுல மக்கள் போராடுவதற்கு கூட இடையிலைங்க. என்னடா நாடு இது? இப்ப நீங்களே எங்களுக்குள்ள எஜமானரா? ஏன்டா எத்தனை நாள் நீ இதெல்லாம் இருக்க போறீங்க? ஏன்னா பட்டா போட்டு கொடுத்துருக்கு, ஒவ்வொரு முதலமைச்சருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குறேன். வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி என்ன போய் பேசுறானுங்க, வாக்களிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மாத்துறானுங்க. இதுக்கு அறிவே கிடையாது, நம்மளுக்கு சுய புத்தியே கிடையாது. அதைதான் அனுபவிக்கணும், எல்லாருமே அனுபவிச்சாங்க. சித்திரவாதம் பார்த்தா, இந்த தொலைக்காட்சி பார்த்தா நமக்கே பதறுது. என்னடா நாடு இது? காரணம் இந்த தவ வாழ்க்கை தெரியாதனாலதான். இப்பதானே வருது. இப்ப நம்மளாவது திருந்தணும், புரியுதா? எவன் சொன்னாலும் ஆதாரம் கேளுங்க. என்ன பரமேஸ்வரி, காய் சரியில்லைன்னு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கணும். முருங்கைக்காய் சரியில்லைன்னா ஆதாரம், முருங்கைக்காய் சரியில்லை எழுதுங்க, புத்தகத்துல எழுதுங்க பார்க்கலாம். முருங்கைக்காய், நான் முருங்கைக்காய் சாப்பிட்டு எழுதுங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை. முருங்கைக்காய் உலகத்திலே சிறந்த கீரை முருங்கைக்கீரைங்கிற. உலகத்திலே அதுலதான் எல்லா சத்தும் இருக்குதுங்கிற. கால்சியம் இருக்குதுங்க, புடலங்காய் இருக்கிற அப்படிங்கிற. நீங்க என்ன முருங்கைக்காய் மேல காரணம் சொல்றீங்க? அப்படி யாரும் முருங்கைக்கீரை, அப்புறம் உலகத்துல முருங்கீரை இருக்க கூடாது இல்லை எல்லாருமே? அப்ப உங்க வீட்டுல இருக்கிற முருங்கை வெட்டிடுவீங்களா நீங்க? என்ன கழிவு, என்ன சமாச்சாரம் உடனே கூப்பிட்டு கேட்க தெரியாதா? நேற்று ஏன் சாயங்காலம் வரல வகுப்புக்கு?
பதில் சொல்ல வகுப்புக்கு வரல பதில் சொல்லுங்க. வகுப்புக்கு வரல இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஏன் வரல, எதுக்கு வரல, எங்க போறீங்க மெசேஜ் எனக்கு அனுப்பணும். புரியுதுங்களா? ஊமனா மூஞ்சி பேர் ம், இருக்கக்கூடாது. சரிங்க எங்க சரிங்க போகலையா, நான் இதுக்கு படுத்துட்டேன். சொல்லுங்க இந்த மாதிரி வழி இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துங்க. தகவல் கொடுங்க. ஏங்க தகவல் கொடுக்குறதுக்கு என்னங்க? எவ்வளவு அறிவியல் கக்கதா எல்லா அறிவியல் புத்தகம் அமைத்து நான் பேசுறேனே இல்லையா? புத்தகம் அமைத்து இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைங்க இந்த மாதிரி இருக்கு நான் உடனே பதில் சொல்லுவேன். கூப்பிட்டு கேட்பேன். ஒன்னும் ஆக போறது இல்ல. என்ன இது என்ன இது ம், வந்து உடம்ப பழுது பார்க்கறப்ப என்னென்னமோ நடக்கும். அப்ப ஒன்னும் உயிர் போகாது, ம், ஒன்னும் போகாது. ஏங்க 30 நாள் ம், உண்ணாண்டு கூட அவன் சாகாம உட்கார்ந்து இருக்கிறான். எலுமிச்சை பழம் ம், சாப்பிட்டு அவன் பாட்டு போயிட்டான். என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல, இருந்தாலும் சாகவே இல்லை. அப்ப உங்களுக்கு 30 நாள் பட்டினி போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும். ம். ஒண்ணும் ஆகாது. நாம தான் சுத்தம் தெரிஞ்சவங்கள நாம. ஒண்ணுமே ஆகாது. அதாவது தவம் இருக்குது. அது நாம வந்து தினம் படிக்கிற விஷயத்தை தினம் எடுக்கிற மாதிரி பயிற்சி கொடுக்குறோம். தேவைப்பட்ட 24 மணி நேரம், தேவைப்பட்ட 48 மணி நேரம், தேவைப்பட்ட 72 மணி நேரம், மறுபடியும் திருப்பி கொண்டு வர்றோம். மறுபடியும் 24 மணி நேரம் போடுறோம். அப்புறம் 48 மணி நேரம், அப்புறம் 72 மணி நேரம். இப்படி மாத்தி 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 இது மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். என்னது? இதுக்கு முடிவே கிடையாது. மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். இதுக்கு முடிவே கிடையாது. என்னது? முடிவே கிடையாது. இதுக்கு ஆராய்ச்சி இறுதியானதல்ல. ஆராய்ச்சி என்பது இறுதியானதல்ல. பிளட் டெஸ்ட் இறுதியானதல்ல. யூரின் டெஸ்ட் இறுதியானதல்ல. எம்ஆர்ஐ ஸ்கேன் இறுதியானதல்ல. சிடி ஸ்கேன் இறுதியானதல்ல. எந்த ஸ்கேனும் இறுதி கிடையாது. எந்த ஸ்கேனும் இது கிடையாது. அதை ஏன் முடிவு பண்றீங்க? நீங்க தூக்கிறீங்க எல்லாத்தையும். எல்லாம் எல்லாம் வந்து பணக்காரர்களா முடிவு செய்யப்பட்ட சிக்கிட்டீங்க எல்லாம். போய் பணக்காரன் உற்பத்தி பண்றதும் பெட்ரோல் வியாபாரம் பண்றவன் கழிவு வியாபாரமா அந்த கழிவை வந்து மருந்தாக்கி சாப்பிடிச்சிட்டு இருக்கானுங்க எல்லாத்தையும். பாக்குறோம் இல்ல எல்லாத்தையும். இந்திய அரசாங்கம் அந்த சாபத்தான் பண்ணிட்டு இருக்குது. எல்லாம் இப்படித்தான். உங்க மேலேயும் மருந்தை கொடுத்து சோதிச்சிருக்கானுங்க. நீங்க மருந்து கொடுத்தாவே நீங்க சோதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். என்னது? மருந்து நீங்க வாங்கி சாப்பிட்டாவே உங்களே சோதிக்கிறதுக்காக மருந்து மாத்திரை மூலிகைகள் கொடுக்கறோம் அர்த்தம். ஆமா, இப்ப நீ டெஸ்ட் பண்றாங்க. ஆமா இப்ப லேகிங் கொடுத்த முடிஞ்ச டெஸ்ட் பண்ணதான் அர்த்தம். லேகிங் கொடுத்த நேரத்தை நல்லா ஏன் நல்லா ஆகல? உங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கான். என்னது? லேகிங் சாப்பிட்டீங்க, மருந்து சாப்பிட்டீங்க, வலி நிவாரணி சாப்பிட்டீங்க, ஏன் நல்லா ஆகல? அப்ப உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கான். கேட்டா மருந்து கொடுத்தேன்பா. நான் மருந்துக்காக இது வாங்கிட்டப்ப எங்கிட்ட மருந்து கிடையாது, மாத்தி தண்ணீர். எங்கிட்ட தண்ணீரும் கீரை தான். என்னது? அப்ப உங்களுக்கு முருங்கீரையிலேயே வேற கீரை வச்சுங்க. ஐயா ஐயா கீரை இருக்காது ஐயா. நீங்க வந்து அந்த உருண்டை சாப்பிட சொன்னீங்க இல்லையா? பல மலை கழிவுனால இவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்திருக்கலாம் இல்லையா? ஏதாவது வந்திருக்கலாம். அந்த வலி ஏதாவது வாயு அந்த வாய் ஏதாவது போய் ஏறி இருக்கலாம். அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால இருக்கணும். மலச்சிக்கல் வந்திருக்கப்ப வாயு உற்பத்தி ஆகும். அந்த வாயு உற்பத்தி எங்க பூந்து இருக்கும், அப்ப லேசா வலிச்சிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? மலத்து வாரத்தை சுத்தப்படுத்தணும். ஆசன வாயை வந்து தண்ணி விட்டு கழுவிடணும். இல்லையா? சுடுதண்ணி வெந்நீர் சாப்பிடணும். சாப்பிட்டு ஒரு எலுமிச்சை வந்து சாப்பிடணும். சாப்பிட்டு கடைசி கீரை சாப்பிட்டு இறக்கி விடணும். போட்டு குடிச்சேன். 2 டைம் குடிச்சேன். இப்ப எப்படி இருக்கு? வர மாதிரி இருக்கு, வரல. வர மாதிரி இருக்கு, வரல. சரி, பரவாயில்ல. கெட்டியா போச்சு. போடணும். சரியா போயிடுச்சா? வலி குறைஞ்சிருச்சா? இப்ப பரவாயில்லையா, குறைஞ்சிருக்கு. பயப்படாது, ஒண்ணும் ஆகாது. அப்ப என்னமோ சேர்ந்து அந்த விஷம் வெளியே போகுது, அது பாத்துட்டு இருக்குது இல்லையா? அப்ப என்ன பண்ணுது ஐயா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுது. அதுவே பாரு இவ்வளவு 13 வருஷமா படுத்து நீங்களாவது 6 வருஷம் அவங்க சுத்தமா முடங்கி கிடக்குதுங்க. அவங்க உங்களாவது அவங்க சுத்தமா முடங்கி கிடக்குறாங்க. எப்படி? கோண புடிங்க உடம்பே கோணம். உடம்பே கோணையா இருக்கு. கையும் கோணையா பெண்டாதான் இருக்கும். எத்தனையோ கேஸ் பாத்திருக்கேன். இதை விட இது எங்க நீங்காவது பரவாயில்ல. இப்போ அந்த குரங்கு வந்து குத்த வச்சு உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் 22 வருஷம் படுத்திருக்கான். அவனை போய் நான் பார்த்தேன். அதாவது குரங்கு குரங்கு அது ஒரு குழந்தை வந்து வயிற்றுல இருக்கிறப்போ கையை முன்னாட மடக்கிட்டு காலை முன்னாட மடிச்சு உட்கார்ந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தன் படுத்திருக்கானுங்க 22 வருஷமா. நீங்க 13 வருஷம். அவங்க இங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்களா ஐயா? ஆமா, அதெல்லாம் 15 வருஷம். ஒருத்தர் சக்கர நாக்கர்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பானே, பாத்தீங்களா? ஒரு படம் அனுப்பிச்சேன் இல்லையா? போன வாரத்துல ஒரு படம் அனுப்பிச்சு சக்கரனால ஒரு ஆள் அவன் வந்து 22 வருஷமா அப்படியே இருக்கிறான். நகை வெட்டுற கால் கிடையாது, தலைவர் யாரும் கிடையாது, அனாதையா கடந்து இருக்கிறான். அவன் செத்திருந்தா கூட 22 வருஷம் ஆயிருக்கும். அவனை போய் நான் பார்க்க போயிருந்தேன். சரியா? ஓரளவுக்கு சரியாச்சு. அப்புறம் சரியா ஒத்துழைப்புல வந்துட்டுனாரு. எத்தனை எங்க வீட்டுல போய் தங்க முடியுமா நம்ம போய்? 2 நாள் தங்குறேன். அந்த ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு ஊர்ல போய் அவங்க பக்கத்தால இருந்து இப்படி எல்லாம் சாப்பிடும் சொல்லி உயிரே போகுது எனக்கு.
உயிரே போய் ம். நான் போய் அதை பார்த்து சரி அதெல்லாம் எடுத்து படம் போட்டேன். எடுத்து படம் போட்டு அப்பதான் அவனுக்கு ம். தண்ணி எலுமிச்சை வச்சு அதுக்குள்ள சில பிசாசுகள் வந்தது. என்னன்னா எ- அந்த ம். என்னன்னே தெரியாது யாருக்கு. அதனாலதான் இப்ப நல்ல வேளை இந்த புத்தகம் வந்து எல்லாரும் வாங்கி படிக்கிறனால நான் தப்பிச்சுட்டு என் உயிர் போயிடும். அப்ப அந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்கிறது இல்ல, சம்பந்தப்பட்டவங்களும் படிக்கிறது இல்ல, அந்த குடும்பத்தாருக்கும் இது தெரியாது. இது என்னமோ மருந்து மாத்திரை கொடுத்து ஏமாத்துற மாதிரி நினைக்கிறீங்க. இதெல்லாம் அப்படி இல்லை. நீங்களே இது படிச்சு இதன்படிதான் நீங்க வாழணும். கற்க கசடு அற. எப்படி கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு இது என்ன சொல்றோம் அப்படித்தான் நீங்க நடக்கணும். என்னது ம். புக்ல இருக்க மாதிரி படிச்சு நடந்துக்கணும் ஐயா. புத்தகத்தை என்ன புக்கு கிடையாது, சொல்றீங்க? புத்தகத்தில் இருக்க புக்குன்னு புத்தகத்தை தமிழ் பேசுங்க. புத்தகத்தில் இருந்து புத்தகம் சொல்லி பழங்க. என்ன புக்கு? புத்தகத்துல இருந்து சரிங்க ஐயா. படிச்சு அதுல என்ன சொல்றான்னு பாருங்க. எல்லாம் தாய்மொழியில இதை விட உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இது வந்து இப்ப திருவள்ளுவர் வந்து நீருங்கிற இடத்துல வேற ஏதாவது எழுதிருந்தா இந்நேரம் வெங்கடேசன் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். புரியுதா? ம். அவர் நோயை எப்படி வென்றிருப்பாரு? அவருடைய நோய் வந்து தின்னு தின்னு பெருத்து போய் சைவம் அசைவம் நல்லா கொழுக்க தின்னு 95 கிலோல போய் கடைசியில எல்லாம் உடம்பு வாதம் மூட்டு வலி முழங்கால் வலி சக்கரை நோய் எல்லாம் கெட்டு குட்டிச்சுராய் கடைசியில திருக்குறளுங்கிறது ஒரு மூலத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஜெர்மன் டாக்டர்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த கருத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த 11வது பாடத்திலையும் 13வது பாடத்துல ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. 2 ரகசியம் தான் எழுதியிருக்காரு. ஒண்ணு ஜெர்மன் டாக்டர் 2 சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் சொல்லியிருக்கு. இதுதான் வந்து எப்படின்னா பூட்டை திறக்கிறதுக்கான சாவி, பூட்டை திறக்கிறதுக்கான திறவுகோலே அந்த 941 942. அது விட்ட ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய உடம்பு என்பது இந்த உடம்பு காற்றால் ஆனது. என்ன சொல்றாரு? உடம்பு என்பது காற்றால் ஆனது. இந்த காற்றுக்கு பல வகையான கருவிகள் இருக்கிறது. இந்த கருவிகள் வந்து உராய்வு ஏற்படுகின்றது. நம்ம உணவு பழக்கத்தினால் வெப்பம் ஏற்பட்டு கழிவு ஏற்பட்டு உள்ளே தங்கி விடுகிறது. இந்த நீர் என்பது உராய்வை குறைப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் எண்ணெய் போடுவது போல பயன்படுகிறதுன்னு எழுதுறாரு. நீரை மூக்க பிடிக்க தின்னு போட்டு எல்லாம் வெப்பமாயி அடைச்சி போய் கிடக்குது அப்படியே. அப்ப உணவு அதான் முதல்ல எழுதுறாரு, உணவுக்கும் ஆரோக்கியக்கும் தொடர்பு இல்லைங்கிறார். உணவுனா என்னங்க? உணவுனா என்ன சொல்லுங்க? உணவுனா என்ன? யாராவது சொல்லுங்களா பார்க்கலாம். படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் சொல்லுங்க. உணவுனா என்ன? விஷக்கழிவுகளா? இல்ல இல்ல, வாயில போடுறதுலாம் உணவுதான். என்னது? வாயில போறதுலாம் உணவுதான். அது உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணும். என்னது? கெடுதல் தான் பண்ணும். இதை புரிஞ்சுக்கங்க. நீரை தவிர எல்லாமே கெடுதல் தான் ஐயா பண்ணும். நீரும் காற்றும் தான். அதனாலதான் சொல்றேன், தண்ணீர் கூட பிரச்சனை இல்லை, தூய காற்று தான் நமக்கு தேவை. தூய காற்றுல 78 இருக்கு நைட்ரஜன் தேவை. நைட்ரஜன் புரோட்டீனா மாறணும், காற்று தூய காற்று இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் சொல்றேன். சரி, இப்ப யாரு இன்னொருக்கா படிச்சு நிறைவு செய்ய நேரமாச்சு. அடுத்த இரவு நம்ம 8 மணிக்கு பேசிக்கலாம். இடையில ஏதாவது இருந்ததுன்னா தொலைபேசி பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, பதில் சொல்றேன், கேள்வி கேளுங்களா? சரியா? அப்ப உயிர் என்பது ஒரு சக்தி. ஏன் இதை நான் மட்டும் படிச்சு முடிச்சிடுறேன். உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை அப்ப இங்கதான் வருங்க, V is equal to P minus O ஒரு சூத்திரம் சொல்லுவாரு. யாரு? டாக்டர் அர்னால்ட் டெக்ரட் வந்து V சமம் P minus O. Vனா வேற ஒண்ணும் கிடையாது. Vனா உயிராற்றல், Pனா Pனா பவர், Pனா பவர். அது உடம்பாற்றல். உயிராற்றல் தனி, உடம்பாற்றல் தனி. இந்த ரெண்டையும் நான் உடம்புல ஒட்டிட்டு இருக்குது. சரி, இதே இந்த வழி வருதுன்னா ஓங்கிற அப்செக்ஷன், ஓன கழிவுன்னு அர்த்தம், திடக்கழிவு, தடையால். இந்த தடையால் உடம்பு நடக்க மாட்டேங்குது, இந்த தடையால் உயிர் வெளியே போகுது. அப்ப அந்த தடையை எடுத்துட்டோம்னா உடம்பு நின்னுக்கும். உடம்புக்குள்ள யார் நின்னுக்குவாங்க? சீவன் என்கின்ற அந்த சிவன். அப்போ அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகி நீங்க 40 வருஷமா சாப்பிட்டது போற கரைச்சிருச்சதுக்கு அப்புறம் உங்க உடம்பு காற்றில் வாழ பரிணாமத்தில் முன்னேறி விடுகிறது. இதுல கோடியில் ஒருத்தன் தான் செய்ய முடியும். 10,000 பேர் ஓடுனா ஒருத்தன் தான் ஜெயிப்பான். அவன் தான் முதல் பரிசு வாங்குவான். 10,000 பேர் ஓடுனா ஒருத்தர் தான் ஜெயிக்கணும். அதுதான். அது நீங்களா முடிவு செஞ்சுக்கோங்க. நீங்களா இல்லைன்னா தொடர்ந்து கீழே இறங்கி மறுபடியும் மேலே வரணும், கீழே இறங்கி ஏறணும். இந்த தாயக்கட்டை விளையாடுறப்போ விளையாண்டுருப்பீங்க, நல்லா படிச்சிருக்கிறேன். அப்படி பாம்பெல்லாம் இருக்கும், அங்கன்னு கரெக்டா ஒரே ஒரு கட்டத்தை பாக்கி இருக்கும். சரியே பார்த்து டக்கு அந்த மேல பாம்பு உட்காந்து 1ஆம் கட்டத்துக்கு வந்துருவோம். இந்த மாதிரி 100 தடவை பண்ணணும். புரியுது? பாத்திருக்கீங்களா இல்லையா விளையாட்டு? அதேதான் நீங்களும், அதேதான் நானுமே. அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணா மட்டும்தான். விட்டு செய்யலாம். உங்களுக்கு யாரும் பட்டயம் கிடையாது. எதாவது முடியலையே சைவ உணவு திருட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன?
சைவ உணவு என்ன சரிங்க. ஆகு அது கொஞ்சம் கீரை வச்சு சாப்பிட்றப்ப அந்த 3 நாள் ஓய்வு இருந்தீங்களா அதை விஷத்தை போய் இழுத்துட்டு மலத்தில் டொயின்னு போயிடும். மீண்டும் நீர் பயிற்சி பண்ணுங்க. இப்படியே திருப்பி ஓய் அடி மேல் அடி அடிக்க அம்மியும் என்னாகும், நகரும். நகரம். தூள் தூளா போகும். ஏன்னா இது உங்களை ஆராய்ச்சி முடிவடையவே இல்லைங்கிற பாருங்க. இந்த புத்தகம் கூட இறுதி அல்ல. அதான் சொல்றாரு 4ஆம் பாடம் 8 பாடம் இருக்குதுப்ப அதெல்லாம் தெரியாது. 4ஆம் பாடம் என்கிற பிராண சக்தியில் வாழுகின்ற மூச்சு பயிற்சி அல்ல. உங்களுக்கு மூச்சு பயிற்சி கிடையாது, எதுவுமே கிடையாது உங்களுக்கு. எதுவும் கிடையாது. அந்த ஜீரண நீர் நிறுத்தி பழகிறதான் வெற்றி. என்னது வெற்றி. அதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்றேன், அந்த நீர் பயிற்சிங்கிறது அந்த எண்ணெயை போட சொல்றேன். நீங்க அத 27 மாதிரி எண்ணெய் போடுங்க. ஒரு தடவை அக தூய்மை பண்ண, ஒரு தடவை குடலை சுத்தப்படுத்துங்க. மறுபடியும் என்ன சொல்றேன், இப்படி நீட்டிக்குங்க, மறுபடியும் குறைச்சிக்குங்க. உங்க சௌரியம் போல நீட்டிக்குங்க, சௌரியம் போல குறைச்சிக்குங்க. சௌரியம் போல நீட்டிக்கிறப்ப தகவல் கொடுங்க. சௌரியம் பாரு எனக்கு முடியல, நான் குறைக்க போறேன், டக்குன்னு சொல்லுங்க. ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க 10 நாளும் இருந்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. 100 நாள் உண்டு. ஆனா அந்த என்ன நடக்கும் சொல்ற, அதாவது சொல்லி முடிக்க போற. பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை, என்ன விஷம், பழைய மருந்து, வேகாத உணவு, கொழுப்பு, மற்ற மருந்துகள், மாத்திரைகள் எல்லாம் உணவு பாதையில படுகிறது. அந்த விஷம் மெல்ல மெல்ல வளர்ந்து இறுதியில் அவனை கொலை செய்கிறது. இதுக்கு என்ன பொருள் இல்ல, இதுக்கு என்ன பொருள்? அதாவது பட்டினி தான் நீங்க சாக மாட்டீங்கய்யா, ஆனால் செத்து போறாங்க. அது என்ன நடக்குது? இப்ப ஏன் இவரு சோனம் வாங்ஸி இன்னும் சாகலைங்கிற, நான் சாகல, ஏன்னா அந்த விஷம் வந்து சேர்ந்துருக்கு. இன்னும் அவரை கொல்ற அளவுக்கு இந்த விஷம் இன்னும் வளரல. என்னது, அவரை கொலை செய்யற அளவுக்கு இன்னும் என்ன வரல, விஷம் வரல. ஆனா விஷம் வளர்ந்துகிட்டு இருக்குது. விஷம் வளம்ப எங்க போய் நின்றுச்சு அவருக்கு? விஷம் எங்க போய் நின்று இருக்கு சொல்லுங்க? விஷம் எங்க போய் நின்று இருக்கும்? அதெல்லாம் அவன் எடுக்க தெரியல, அவர் செத்து போயிருவாரு. அதுதான் நீங்களும். உங்களுக்கு இப்ப நமக்கு முன்னாடி சாட்சி யாருன்னு கேட்டு இது என்னைக்கு மறக்காது. ஏதோ சோனம் வாங்ஸனுடைய ஒரு தொடர்பு எடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுக்க. இப்ப பாரு, அது பாருங்க. இப்ப நான் பேசுறதா அதுதானே. பாருங்க, காந்திக்கு அப்புறம் இன்னைக்கு 20 நாள், ஒரு மாசம் நாடே ஆடி போய் கிடக்குது இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பசங்க இறங்கிட்டாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டாரு. நல்லது, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நாங்க தொடர்ந்து இந்த கல்வி அமைச்சர் பண்ணக்கூடிய ஒழுக்கக்கேடுகளையும் முதல்ல இதை மாத்தணுங்கிறாங்க. அவங்க விட போறது இல்லை. பசங்க 30 கோடி பேர் இருக்காங்க, என்ன ஆகுங்கிறீங்க? 30 வயசு பசங்க இந்தியாவில மட்டும் 30 கோடி பேர் இருக்கா, என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? நாம அப்பவே சொன்ன எல்லாமே போலியான கச்சேரி. நான் பொதுவா கேட்கறேன், நான் பொதுவா சொல்றேன். எந்த மருத்துவத்திலையும் குணமாக்க முடியாதுன்னு மருத்துவ சட்டமே சொல்லும். நோயின்னு வந்துட்டு நோய் குணமாக்க முடியாது, புரியுதுங்களா? அதாவது 5ஆம் அறிவு நோய் குணமாக்க முடியாது. 5ஆம் அறிவுல நாம எதை பயன்படுத்துறோம்? 6ஆம் அறிவையும் 6ஆம் அறிவின் முயற்சியாக, 6ஆம் அறிவின் முயற்சி மூலமாக 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கிறோம். என்னது, எட்டி பிடிக்கிறோம் 7ஆம் அறிவை. ஆமா, 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கிறது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றோம் இல்லையா? எல்லாத்தையும் இது வந்து உள் பிரச்சனைங்க, வெளி பிரச்சனை கிடையாது. ஒரு மாதிரி போலீஸ்கார் அடிக்கிற மண்டை பொழந்து போச்சு, அவன் ஆஸ்பத்திரி போட்டுதான் ஆகணும். ஏன்னா அது வெளியேற்பட்ட காயங்கள். அடிக்கிறான், காயடிக்கிறான், மோதிரம், எல்லா கொலையும் பண்ணுவானுங்க. காவல்துறை வந்து ரொம்ப கொடூரம். உலகத்திலே மோசமான ராணுவமும் காவல் தான் வந்து ரொம்ப கொடூரமானது. என்னது, நாய்கள். அவங்க நாய்கள் எப்படி அல்சேஷனா எப்படி பயிர்க்கப்பட, அந்த மாதிரி தான் மக்களை கொலை செய்யறது அவங்களுக்கு திட்டமே. கொலை செஞ்சு போய் சொல்லுவானுங்க. கொலை செஞ்சு போட்டு நீதிமன்றத்துல போய் சொல்ல 1ஆம் நம்பர் போய் சொல்றவங்க யாரும் இந்த காவல்துறை தான், நீதிமன்றம். நான் பாத்திருக்கேன் நேரில். எல்லாரும் போய் தான் பேசுவானுங்க. இல்லது பாருங்க, அந்த பொண்ணு போய் ஓங்கி அரையறான். அந்த பொண்ணு சும்மா கையில் நிக்குது, ஓங்கி அரையறான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கையில ஏதோ கூர்மையா ஏதோ வச்சிருந்தா. ஏடா ஒரு பெண்ணு கையில என்னடா கூர்மையா வச்சிருப்பா? இங்க ஆதாரம் காட்டு, கூர்மையா வச்சிருந்தா ஆதாரம் காட்டு. ஒரு பெண்ணு எப்படிங்க கையில கூர்மை வச்சிருப்பா? அவங்க போராட்டத்துக்கு வந்தவங்கள, அவ மாணவ குரல் எழுப்ப வந்திருக்கிற. அந்த பொண்ணு கையில கூர்மையான ஆயுதம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆதாரத்தை கொடு. நீதிமன்றம் அவனுக்கு சோரே திங்கிறது இல்லையா? வேற ஏதோ திருட்டு இருக்கானுங்க. நீதிபதி சோரே திங்கிறது அவனுக்கு வேற ஏதோ திருட்டு இருக்கிறானுங்க. உடனே ஆதாரம் கேட்கணும். கையில ஆதாரம் வச்சு வீடியோ கூடான்னு கேட்கணும். என்னது, அவ எப்படி பயன்படுத்தினா? ஆதாரம் கொடு. எப்படி பயன்படுத்தினா, எங்க இருந்து எடுத்தா எல்லாம் சொல்றா. ஏர் பின் எடுத்தாலா, இல்ல ஜாக்கெட்ல அந்த சாரியில குத்துற ஒரு பின் எடுத்தா, என்னடா காற்றா முண்டன்னு அந்த நீதிபதி கேட்கணும். ஒரு மாணவனே அடிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கொடுக்குறப்ப? ஒரு மனிதனை அடிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. என்னது, மேலை நாட்டுல பண்ணிட்டு நெரிச்சிருப்பாங்க. அப்படியே மேலை நாட்டுல இது நடக்கவே நடக்காது. பொதுமக்கள் போராடுகின்ற பொழுது ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதுங்களா?
ம். இங்கதான் காட்டு மிராண்டிகளை நம்ம உட்கார வச்சிருக்காரு இந்த வெள்ளக்கார அந்த வாயில அவ்வளவு கொடுமை. வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை சீரழிச்சிட்டு அவன் யோக்கிய மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க 10 வருஷத்துல ம். 9 பிரதமர் மாறி இருக்கானுங்க. முதல்ல இங்கிலாந்து இங்கிலாந்து இந்த 2026 இருந்து 2008 9 இருந்து 2000 இப்ப என்ன 2020 இதுல 6 அதுல ஒரு ஆமா 2006 அதுல ஒரு இது அப்ப வந்து இதுக்கு முன்னாண்ட ஒரு 3 இது 6 கட்டு இந்த 9 ஆண்டுகளுக்கு மட்டுமே 10 பிரதமர் மாறி இருக்கானுங்க. எங்க இங்கிலாந்துல என்னது இங்கிலாந்துல. 10 பிரதமர் 9 ஆண்டுகளுக்குள்ள 10 பிரதமர் மாறி இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாம் கரப்ஷன். நம்ம நாட்டுல இது வெக்கம் காட்டுது 13 வருஷமா உட்காந்து இருக்குது. கடும் எல்லாத்துக்கும் எரிச்சல். எல்லாத்துக்கும் எரிச்சல். என்ன முகத்தை பார்த்தாவே சகிக்க முடிய மாட்டேன். முகத்தை பார்த்தாவே ம். என்ன அறிவு இருக்குது, என்ன பகுத்தறிவு இருக்குது, எல்லாம் ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்லை. சரி, ஆக இந்த சாவு ஏன் ஏற்படுகிறது கேட்டீங்கன்னா, உடம்புல இந்த உடம்பு என்பது அது வந்து ஒரு கருவி. இந்த கருவியை வந்து மனம் போடபடி உள்ள போட முடியாது. அப்ப மனம் போடபடி போட்டு இந்த உடம்பை சுத்தம் பண்ண தெரியாம நம்ம நோயில மாட்டிக்கிறோம். சரியா? இதை செய்யுங்க மறுபடியும் நாம இரவு நாம 7:30 மணி 7 7:30 பேசுவோம். சரியா? வேற ஏதாவது ஐயம் இருந்தால் சந்தேகம் இருந்தால் தனியை கூட்டு பேசலாம் அல்லது பதிவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வச்சிடுறேன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.